டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூலில் இருக்க தேவையற்ற பொருட்களை உடைந்து போன பொருட்களை எப்படி ஏலத்துக்கு விடுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி இதில் எம்இஸில் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நீங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் டிஎன்எம்இஸ்குள்ளே போய் உங்கள் ஸ்கூலுக்கான ஐடி பாஸ்வேர்டு போடுங்க டீச்சர்ஸ். இப்போ நான் போட்டு இப்போ உள்ளே போகிறேன். இப்போ எப்பயும் போல் அந்த 3 டாட்ஸ் டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ், அந்த ஸ்கூல்லேயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கடுத்து ஐட்டம் இன்வென்ட்ரி இருக்கான், அதில் பாருங்கள் ஸ்கூல் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள் டீச்சர். ஸ்கூல் ஆக்ஷன் அப்படின்னா பள்ளிக்கு ஏலம் விடுறது. பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத ஜாமான்களாக இருக்கும்ல டீச்சர்ஸ், உடஞ்ச ஜாமான் அதெல்லாம் ஏலத்துக்கு விடுறதுக்காக இது பண்ணுறது. அதுதான் ஸ்கூல் ஆக்ஷன். இந்த ஏலத்துக்கு விடுறதுக்கு முன்னாடி நம்ம சிஓடிஓட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணும் டீச்சர்ஸ். அந்த ப்ரொசீடிங்ஸ் நம்பரு, ப்ரொசீடிங் டேட்டு எல்லாமே நம்ம அந்த லெட்டர் வச்சுருந்தா தான் நம்ம ஏலத்துக்கு விட முடியும் டீச்சர்ஸ். இப்போ டேட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த டேட்டில் நீங்கள் ஏலம் விட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நேம் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ஐட்டம் ஆக்ஷன் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன நீங்கள் ஏலத்துக்கு விட்டுருக்கீங்க, எத்தனை பொருள்கள் நீங்கள் ஏலத்துக்கு விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே போடணும் டீச்சர்ஸ். அடுத்து ரெசுலேஷன் நம்பரும் போட்டிருக்காங்க. தீர்மானம், இப்போ நம்ம ஒரு ஏலத்துக்கு விட போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரொசீடிங் போட்டு டேட் போட்டு வாங்கின பிறகு நம்ம தீர்மானம் போடணும் டீச்சர். ஃபஸ்ட்டே நம்ம தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தோட டிஓசிஓட்டை கொண்டு போய் கொடுத்து நம்ம அந்த ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வரணும் டீச்சர்ஸ். இப்போ பாருங்கள், ரெசுலேஷன் டேட்டு, தீர்மானத்தோட டேட் என்றைக்கு நீங்கள் தீர்மானம் போட்டீங்க அப்படிங்கிற பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பெர்மிஷன் ஃபார் ஆக்ஷன் அப்டெயின் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்கிட்டருந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிஓடிஓ, அதுக்கடுத்து சிஐபிஇ, அதுக்கடுத்து டிஐபிஇ அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ். இது நம்ம யார்கிட்ட வாங்குகிறோம் அப்படிங்கிறவங்ககிட்ட அதில் நீங்கள் போய் அந்த இதை டச் பண்ணணும் டீச்சர்ஸ். அடுத்து ப்ரொசீடிங்ஸ் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அவங்க ப்ரொசீடிங் போட்டிருப்பாங்க டீச்சர், நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் அதில் நம்ம இது பண்ணணும். அடுத்து ப்ரொசீடிங்ஸ் டேட்டு, எந்த டேட்டில் அவங்க இந்த ப்ரொசீடிங் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கணும் டீச்சர்ஸ். அமௌண்ட் கோட்டட் பை பிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஏலம் விடுவோருடைய அமௌண்ட்டு. 1ஆம் நம்பர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஏலம் கேட்டாங்க, 2ஆம் நம்பர் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு ஏலம் கேட்டாங்க, 3ஆம் நம்பர் எவ்வளோக்கு கோட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக எழுதணும் டீச்சர்ஸ். எழுதிட்டு ஐட்டம் சோல்டு டு, அந்த பொருள்களை யாருக்கு நீங்கள் விற்றீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதணும் டீச்சர்ஸ். அடுத்து ஆக்ஷன் அமௌண்ட்டு, ஏலத்துக்கு விட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ரிமார்க்ஸு, நம்மளுக்கு ஏதாவது குறிப்புகள் இருந்தால் அதை கீழே போட்டு சேவுங்கிற பட்டனை கொடுத்துருங்க டீச்சர்ஸ். அது போய் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ இது ஒரு இடைக்கு 2 தடவை நல்லா பார்த்துக்கோங்க டீச்சர்ஸ். பார்த்துக்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் சேவுங்கிற பட்டனை கொடுக்கலாம் டீச்சர்ஸ். இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒரு இடம் காட்டுறேன், திரும்ப வேணுமா காட்டுறேன். சிஓடிஓ எல்லாம் கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள், அந்த ப்ரொசீடிங் டேட்டு பாருங்களேன், செலக்ட் டேட்டுன்னு போட்டிருக்காங்களாம். அதில் அந்த டேட்டை டச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் டீச்சர்ஸ். எந்த டேட்டில் இப்போ நம்ம ஏற்கனவே போனதில் பார்த்தப்பே கூட தெரியும். அந்த 6ஆம் மார்க் நீங்கள் கரெக்டாக டச் பண்ணி அந்த டேட்டை போடுங்க டீச்சர்ஸ். இப்போ பாருங்கள், எல்லாம் கொடுத்த பிறகு இதில் எல்லாமே கீழே வந்துடும். ப்ரொசீடிங் நம்பரு, ப்ரொசீடிங் டேட்டு, அதுக்கடுத்து அமௌண்ட் 1ஆம் நம்பரு பிட்டர் எவ்வளோ கொடுத்தாங்க, அது ரிமார்க்ஸு, ஆக்ஷன் எல்லாமே வந்துடும். இப்போ ஆக்ஷனுங்கிறதுல போய் இந்த ஏலம் தேவையில்லை அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு மார்க் மாதிரி இருக்கும் டீச்சர்ஸ், அதை கொடுத்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ எப்பயும் போல் நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடுங்க டீச்சர்ஸ். அவ்வளோதான். இது ஆக்ஷன் எப்படி ஏலத்துக்கு நம்ம பொருள்களை விட்டோம் அப்படிங்கிற பற்றி இந்த எம்இஸ் அப்டேட் டீச்சர்ஸ். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.